தென்றல் நவம்பர் 2013 இதழில் நேர்காணல் வைரமணி சந்திப்பு படங்கள் ஈரநெஞ்சம் மகேந்திரன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். விழியும் ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே என்ற பட்டினத்தாரை வீதி வரை மனைவி என்று எளிமையாக சொன்னார் கண்ணதாசன். பெண்களுக்கு மயானத்தில் அனுமதி இல்லை, அதையும் மீறி மயானத்திலேயே வெட்டியான் பணி செய்கிறார் வைரமணி. கோவையில் வசிக்கும் இவருக்கு வயது 30. மணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள். தந்தை செய்து வந்த தொழிலை வயிற்றுப்பாட்டுக்காக தொடர்கிறார் 20 ஆண்டுகளாக. மயான பூமியில் தனி ஒருவராய் குழி தோண்டுவதும் விறகெடுக்குவதும் எரியூட்டுவதும் என அச்சமின்றி இயங்கிக் கொண்டிருக்கிறார். நேசம் அமைப்பினர் இவரை கௌரவித்துள்ளனர். தென்றலுக்காக அவரை சந்தித்து உரையாடினார் ஈரநெஞ்சம் பி. மகேந்திரன். அதிலிருந்து கேள்வி: எப்போதிலிருந்து இந்த பணியை செஞ்சு வரீங்க? அதுக்கான காரணம் என்ன? எனது அப்பா பேரு கருப்பசாமி, அம்மா கருப்பாத்தாள். குடும்பத்துல நான் கடைசி பெண். அதிகம் படிக்கல. அப்பா வெட்டியா வேலை பார்த்து வந்தாரு. அவர் திடீர்னு இறந்து போகவே குடும்பத்தை காப்பாத்த அம்மா அந்த வேலையை செய்ய முன் வந்தாங்க. ஒரு பெண் வெட்டியான் வேலை பார்ப்பதாவதுன்னு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அதெல்லாம் மீறி அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. நானும் 10 வயசு முதலே அம்மாக்கு உதவியா பல வேலைகளை செஞ்சேன். அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சு கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. நானும் ரஜிங்கிற கேரளத்து வாலிபரை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். சில வருஷத்துல அம்மா காலமாயிட்டாங்க. கணவரின் சம்மதத்தோட அப்பா அம்மா செஞ்ச இந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு விதத்துல இது எங்கள் பூர்வீக தொழில். என் தாத்தா கூட வெட்டியானாத்தான் இருந்தாரு. என் கணவருக்கு வருமானம் குறைவா இருப்பதிலையும் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகவும் தான் இந்த வேலையை செய்யறேன். ஆனால் இந்த தொழிலை நான் மட்டமா நினைக்கல, விருப்பத்தோடு தான் செய்யறேன். ஆண்கள் மட்டும்தான் இதை செய்யணும். இறந்து போனவங்க உடம்பு காட்டுக்கு எடுத்து வரும்போது கூட பெண்கள் வரக்கூடாதுன்னு எல்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க. ஆனா நான் இந்த காட்டுலயே உண்டிருக்கேன், உறங்கி இருக்கேன். எல்லாரும் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்றாங்க. பெண்களால செய்ய முடியாத வேலைன்னு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுவரை எவ்வளவு பேரை அடக்கம் செஞ்சிருப்பீங்க? இதுவரை ஒரு 3000 பேரை அடக்கம் செஞ்சிருப்பேன். நான் தனியாளாவே குழி தோன்றது, மண் எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருவேன். சமயத்துல வீட்டுக்காரரும் உதவி செய்வாரு. இந்த வேலையை செய்யறது கஷ்டமா இல்லையா? இதுல என்னங்க கஷ்டம்? சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா எல்லாரும் செஞ்சு பழகின வேலைதான். இது மோசமாவோ வேண்டாத ஒண்ணாகவோ நினைக்கல. ஆனா குழந்தைங்க இள வயசுக்காரங்களை அடக்கம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கும். அழியா வரும். வெளிக்காட்டாம அடக்கிடுவேன். மத்தவங்களுக்கு நாம சங்கடம் தரக்கூடாது இல்லையா? சரி, இதுல வர்ற வருமானம் போதுமானதா இருக்கா? முன்னெல்லாம் அதிகமா பிணங்க வரும். இப்போ மின்சார சுடுகாடு வந்துருச்சு. அதனால இங்க வந்து அடக்கம் செய்யறது கம்மி ஆயிருச்சு. முதியோர் இல்லைங்க, ஆதரவு இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்கன்னு கொண்டு வர்றது மட்டும்தான் இங்க வருது. அதை நம்பித்தான் வாழ வேண்டி இருக்கு. இதனால நிரந்தர வருமானம்னு ஏதும் இப்ப கிடைக்கிறது இல்ல. ஏழைகள் ஆதரவற்றோர்களின் உடல்கள் வரும்போது என்ன செய்வீங்க? அவங்க கிட்ட இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு பேரம் பேசுறது இல்ல. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு உறவா உதவியாதான் நான் இருப்பேன். சில பேரு வசதி இல்ல, அடக்கம் செய்யறதுக்கு கூட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள நான் ஏதும் கட்டாயப்படுத்துறது இல்ல. கொடுக்கறத வாங்கிப்பேன். அவங்களும் நம்ம மாதிரி ஏழைங்க தானே, நாம தானே உதவணும்னு நினைச்சுப்பேன். பேய் பிசாசுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி பயமா இல்லையா? இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து இங்கேயே வளர்ந்து வந்ததால எனக்கு எந்த பயமும் இல்ல. பேய் பிசாசுன்னு சொல்றதுல நம்பிக்கையும் இல்ல. இந்த இடம் அந்த ஈஸ்வரன் வாழ்வு இடம்னு நம்புறேன். அதனால இத ஒரு கோவில் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால இங்க பயப்பட ஏதும் இல்ல. இங்க யாரும் யாரையும் ஏமாத்துறது இல்ல, வஞ்சகம் செய்யறது இல்ல, கெடுதல் செய்யறது இல்ல. எந்த அநியாயமும் இங்க நடக்கல. சொல்ல போனா இதுதான் ரொம்ப பாதுகாப்பான இடம். உண்மைய சொல்லணும்னா சமயத்துல இந்த மனுஷங்களை கண்டாதான் ரொம்ப பயமா இருக்குது. ஏன் பின்ன என்னங்க, ஜீவன் செத்து அமைதியா அடக்கமாகிற இந்த இடத்துல கூட பொண்ணுக்கு சண்டை, நகைக்கு சண்டை, பணத்துக்கு சண்டை, சாராயத்தை குடிச்சு போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க.
4-5 மணி நேரம் உடம்ப அடக்கம் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நாளை நமக்கும் இந்த இடம்தான், இதுதான் நிரந்தரம்னு நினைக்காம, இருக்கிற வரை ஒத்துமையா இருப்போம்னு நினைக்காம சண்டை போடுறத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வேதனையாகவும் இருக்கும். பொதுமக்கள் மற்றும் அரசு உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு? பொதுமக்கள் கிட்ட இருந்து எந்த ஆதரவும் இல்ல. இப்ப கூட என்னை பத்தி பத்திரிகையில செய்தி வந்த பிறகுதான் அரசாங்கத்துக்கும் என்னை பத்தி தெரிஞ்சது. கலெக்டர் என்ன கூப்பிட்டு, ஒரு பெண் எதுக்கு இந்த வேலை செய்யணும், நாங்க கடன் கொடுக்கறோம், நீ கடை வச்சு பழச்சுக்கன்னு சொன்னார். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் இந்த தொழில மனப்பூர்வமாக 20 வருஷமா செஞ்சு வர்றேன். எனக்கு இந்த தொழிலேயே ஒரு அங்கீகாரம், அரசு உதவி இல்லைன்னா அரசு வருமானம் கிடைச்சா அதுதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மத்தபடி முன்னாடி எல்லாம் சொந்தக்காரங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நல்ல காரியங்களுக்கு விசேஷங்களுக்கு என்னைய கூப்பிட மாட்டாங்க. ஒரு சக மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க. நானும் ஒதுங்கியே தான் இருந்தேன். இப்போ வெளி உலகத்துக்கு என்னை பத்தி தெரிஞ்சதும் எல்லாரும் வர்றாங்க, பேசுறாங்க, கூப்பிடுறாங்க, தைரியத்தை பாராட்டுறாங்க, என்கிட்ட யோசனையெல்லாம் கேட்கிறாங்க. உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்களேன். மூத்த மகள் விசித்ரா ஒரு கடையில வேலை பாக்குறா. 2வது மகள் அனிதா, 3வது மகன் சிவா ஸ்கூல்ல படிக்கிறாங்க. என் கணவர் ரெஜி கூலி வேலை செய்யறார். பசங்க என்னைய மாதிரி ரொம்ப தைரியமானவங்களா இருக்காங்க. ஆனா அவங்களும் என்ன மாதிரி இந்த தொழிலுக்கு வராம இருக்கணும். அவங்கள நல்ல முறையில வளர்த்து ஆளாக்கணும். அதனாலேயே நான் அவங்களை அதிகம் காட்டுக்கு வர விட மாட்டேன். நான் இவ்வளவு கஷ்டப்படுறதும் அவங்களுக்கு தானே. அவங்க நல்லா படிக்கணும், சொந்த வேலைக்கு போகணும். அதுதான் என்னோட லட்சியம், ஆசை எல்லாம். உங்களோட இந்த வேலை பத்தி உங்க கணவர், பசங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? எல்லாருமே நல்ல அன்பா ஆதரவா தான் இருக்காங்க. இந்த வேலைய நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே செஞ்சுக்கிட்டு வர்றேன். அப்புறமா கூட வீட்டுக்காரர் சம்மதத்தோட தான் செய்துட்டு வர்றேன். குழந்தைங்களும் பிறந்தது முதலே இதையெல்லாம் பார்த்து வளர்ந்து வந்ததால் இத ஒரு வேறுபாடா அவங்களும் நினைக்கல. குடும்பத்துக்காகத்தான் செய்யறேங்கிறதுனாலயும் வருமானம் வேணுங்கிறதுனாலயும் யாரும் இந்த வேலைய தப்பா நினைக்கல. என் கணவரும் குழந்தைகளும் என்னை புரிஞ்சுகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அக்கம் பக்கத்துல கூட இப்போ என்னை பத்தி ரொம்ப பெருமையாத்தான் பேசுறாங்க, பாராட்டுறாங்க. அரசு மற்றும் மக்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க? சில பேருக்கு இந்த வேலைய பத்தி புரியல. அவங்க இதுவும் ஒரு நல்ல வேலைதான்னு உணர்ந்து நடந்துகிட்டா என்னையும் அவங்கள மாதிரி ஒரு சராசரி மனுஷியா மதிச்சு நடந்துகிட்டா போதும். அரசாங்கம் இத ஒரு அரசு பணியா அங்கீகரிச்சு அவங்களே சம்பளம் கொடுத்தா நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த வேலையில இருந்து வயசானதால இதை பார்க்க முடியாதவங்களுக்கு அரசாங்கம் ஓய்வூதியம் கொடுத்தா அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அரசாங்கம் நிச்சயம் செய்யும்னு நான் நம்புறேன். கள்ளம் கபடம் இல்லாமல் உள்ளதை மறைக்காமல் பேசுகிறார் மயானத்தில் ஒளிரும் இந்த வைரமணி. அவரது வாழ்வு ஒளிபெற வாழ்த்தி விடை பெற்றோர். பி. மகேந்திரன், பார்க்க தென்றல், ஜனவரி 2012 இதழ். கோவையில் ஈர நெஞ்சம் என்ற சேவை அமைப்பை நடத்தி வருகிறார். ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், மன நோயாளிகள் ஆகியோருக்காக உழைத்து வருகிறார். அவர்களுக்கு சிகிச்சை அளித்து காப்பீடங்களில் சேர்ப்பதும் உரியோரை கண்டறிந்து அவர்களிடம் சேர்ப்பிப்பதும் இவரது முக்கிய பணிகள். ஆதரவற்றோருக்கான இறுதிச் சடங்குகளையும் முன்னின்று செய்கிறார். மேலும் இவரது சேவைகள் பற்றி அறிய eeramagi.blogspot.in. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.